தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதான் மெய்வருத்த கூலி தரும். இன்னைக்கு நம்ம குரலோட முயற்சியோட நம்ம ஆரம்பிக்கலாம். நம்மளுடைய பதிவு பார்த்தீங்கன்னா, நம்ம திருவண்ணூர் சைட்டில் இன்னைக்கு காலைல சைட் விசிட் போயிருந்தேன். ஆக்சுவலாக சைட்டு எல்லாம் வீடியோலாம் எடுத்துட்டு வர்றதுக்கு முன்னாடி பேசுறதுக்கு டைம் இல்லாமல் போயிடுச்சு. அதனால நம்ம ஆஃபீஸ்லேருந்து பெரம்பூர் ஆஃபீஸ்லேருந்து இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நல்லபடியாக அந்த வீடியோலாம் நீங்கள் பார்ப்பீங்க. முன்னாடி வீடியோ ஓடி இருக்கும், அதை பார்ப்பீங்க, கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. நல்லபடியாக சைட்டுக்கு நம்ம வேலையெல்லாம் முடிஞ்சு ஃபைனல் ஸ்டேஜ் வந்துடுச்சு. அந்த சைட்டை பற்றி சொல்லணும்னா திருநூறு சைட். அது திருநூரில் ஒரு லேஅவுட்டில் இருக்கிற சைட். அது மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 600 610 சரடி லேண்டு. அது 610 ஃபுல்லாகவே பில்டப் பண்ணியாச்சு. செட்பேக்கு பார்த்தீங்கன்னா கார்னர் பிளாட்டுன்றதுனால செட்பேக் எதுவுமே பெருசாக கொடுக்கல. நார்த் ஈஸ்ட் கார்னர் பிளாட்டு. நல்லபடியாக வேலை ஆரம்பித்து நல்லபடியாக வேலை முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்த்துருப்பேன், டைல்ஸ் ஒர்க்கு எல்லா வேலையும் முடிஞ்சு, பெயிண்டிங் வேலையும் ஃப்ரண்ட்டில் ஒரே கேட் போடணும். இது மட்டும் தான் அங்கே பெண்டிங் இருக்குது. நல்லபடியாக ஆரம்பித்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 மந்தில் அந்த வேலையை முடிச்சிட்டோம். G+1 கீழே ஒரு 610, மேலே ஒரு 610. அதுக்கு மேலே ஹெட்ரூமு ப்ளஸ் வந்து ஒரு சின்னதாக வாஷிங் மிஷின் ஏரியா மாதிரி ஒரு 60 ஸ்கொயர் ஃபீட்டு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா 1310 கிட்ட வரும். 1350 வரும், கண்டிப்பாக வந்துடும் அந்த சைட்டு. இதை நல்லபடியாக ஆரம்பித்து நல்லபடியாக முடித்தோம். ஓனரை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். அவர் எஸ்சி இன்ஜினியரிங் காலேஜில் அக்கௌண்டண்ட்டாக இருக்கார் சார். ரிட்டையர் ஆக போகிறாரு. நல்லபடியாக நம்ம பார்த்தாரு, நம்மளோட விளம்பரத்தை வந்தார், பார்த்து நல்லபடியாக அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு. எல்லாம் அருமையான ஓனர். உண்மையாகவே சொல்லப்போனால் எந்த வித குறையும் அவங்களுக்கும் இல்லை, எங்களுக்கும் அவர்கிட்ட எந்த குறையும் இல்லை. ஓனருக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த சைட்டு நாங்கள் ஒர்க் பண்ணதுனால. காலையில் அந்த அவங்களுடைய மருமகளும் வந்தாங்க, ரொம்ப பெருமையாக பேசிட்டு போனாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ நமக்கு ஃபைனல் ஸ்டேஜ் சாய் கொடுக்கும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன், ஒரு வீடியோ ரெடி பண்ணி தரேன், நீங்கள் கண்டிப்பாக உங்களோட யூடியூப் சேனலில் போடுங்க அப்படின்னாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓனரை அவங்க ஃபேமிலியை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். வேலை ஆரம்பித்தோம், பேமெண்ட் கரெக்டாக கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி கடைசியாக ஆன் கேஷ்ன்னு சொல்லிட்டு நான் எப்பயுமே ஒரு அமௌண்ட்டு நான் வாங்குவேன். ஆனால் அதை பிஃபோராகவே அவங்க எனக்கு கொடுத்துட்டாங்க. அதுதான் பெரிய ரொம்ப பெருமையாக இருந்தது. எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காகவும் இருந்தது. ஏன்னா எல்லா ஓனருமே பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் வந்து எங்களுக்கு பேமெண்ட் செட்டில்மெண்ட் பண்ணும்போது நாங்களாம் ஒரு வாட்டி ஒன்றும் இல்லை 10 வாட்டி நான் உங்கள்கிட்ட கேட்கணும், சார் கடைசி செட்டில்மெண்ட்டு கணக்கு முடியும் சார், கணக்கு முடியும் சார். வேலை முடிச்சா கூட ஒரு வாரம் 10 நாளுக்கு அப்புறம் தான் பேமெண்ட் கொடுப்பாங்க. ஆனால் வேலை முடிக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே டோட்டல் அமௌண்ட்டே என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு அவங்க செட்டில் பண்ணி விட்டாங்க. அதான் பெரிய ஹாப்பியாக. காரணம் என்னன்னா, சார் உங்கள் மேலே எங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது, அப்படி எதுக்கு சார் நீங்கள் வந்து அதை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? அதான் ஒன்றும் இல்லை சார், பெரிய ஹாப்பி சார் எனக்கு அப்படின்னாங்க. உண்மையிலேயே அந்த நிகழ்வை கண்டிப்பாக சொல்லியே தான் ஆகணும். ஏன்னா இன்னைக்கு பணம் தான் லைஃப்ன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அந்த பணத்தை மீறி நபருங்க மேலே நம்பிக்கை வைக்கிறவங்க நபர்களை கண்டிப்பாக நம்ம மதிச்சாகணும். அவங்களுக்கு தேவையான கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தையும் நம்ம டெஃபினட்டாக கொடுத்தாகணும். ஏன்னா காரணம் என்னன்னா, இன்னைக்கு ஒரு 10 ரூபா நம்ம போய் யார்கிட்ட கேட்டோம்னா கூட யோசிப்பாங்க. ஒரு வாட்டி இல்லை 100 வாட்டி அவங்க ஒரு பெரிய தொகை நமக்கு நம்ம கேட்காமே அவங்க வந்து பிஃபோராக கொடுத்துட்டு நீங்கள் வேலையை முடிச்சு கொடுங்க சார், நாங்கள் பேமெண்ட் வச்சுங்க சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரெண்டாவது அவங்க பேரன், என்னோட ஓனருடைய பேரன், அன்றைக்கி அவர் தான் முதல்ல எனக்கு வந்து அட்வான்ஸ் பேமெண்ட்டு ஒரு கவரில் போட்டு கொடுத்தாரு. அது எவ்வளோ பேமெண்ட் இருக்குதுன்னு நீங்கள் வீட்டில் போய் எண்ணி பாருங்கன்னாங்க. அந்த ஃபோட்டோ கூட போகிறேன் பாருங்கள். அப்போ நான் மொட்டை அடிச்சிருப்பேன். அந்த பையன், குட்டி பையன், அங்கிள் எனக்குன்னு எங்கள் வீட்டில் கட்டுறாங்க வீடு, அதனால் இது அருமையான ஒரு வீடாக நீங்கள் கட்டித்தரணும்னு சொன்னாப்புல. அதே மாதிரி ஒரு ஆத்ம திருப்தியான ஒரு வீடு, நல்ல குவாலிட்டியாக நாங்கள் பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா நம்ம கட்டடத்தை பற்றி சொல்லக்கூடாது, நீங்கள் வந்து பாருங்கள். திருநெல்வேலியில் அருமையான ஒரு டூப்ளெக்ஸ் வீடு, ஃபர்ஸ்ட் கிளாஸாக வீடு, நல்லா சின்னதாக இருந்தாலும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கோம். ஒரு ஆத்மார்த்தமான வீடை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்ற எனக்கு திருப்தி இருக்குது, அவங்களுக்கும் திருப்தி இருக்குது. கண்டிப்பாக ராசி ஜெயம் ஃபவுண்டேஷன் நீங்கள் வந்து கண்டிப்பாக அணுகணும்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க, நம்புகிறேன்.